என்னப்பா, எங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனை? நாங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நாங்க நின்னுட்டு இருந்தோம்னா நீங்க தேவையில்லாம மண்டையை போட்டு குழப்பிப்பீங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் இங்க வாங்க என்று அவன் தாயையும் தந்தையையும் அழைக்க அவர்கள் இருவரும் எழுந்து அவர்கள் அருகே வந்ததும், வைஷு, அத்தை, மாமா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று காலில் விழுந்தனர். பட்டென்று காலில் விழுந்த மகனையும் மருமகளையும் பார்த்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதிர்ச்சியில் நின்றிருந்தவர்கள் கீழே குனிந்து, 2 பேரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று அவர்களை எழுப்பிவிட உடனே கண்மணி, ஹாதி, எதனால இப்ப 2 பேரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க? நீங்க பட்டுன்னு இப்படி விழுந்ததும் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா என்று கேட்கவும், அதே நேரம் கௌதமி, ஆமாக்கா, நானே எதிர்பார்க்கல ஹாதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் தெரியுமா? என்ன கௌதமி இப்படி சொல்லிட்ட? ஆமாக்கா, ஆதி ஒரு நாளாவது அம்மான்ற முறையில உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இருப்பானா? நீங்க அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்திருக்கீங்க. ஒரு தடவையாவது அவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பானா? ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டியோட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறானே, எனக்கு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 கண்ணு பத்தாது போல இருக்குதுக்கா என்று சந்தோஷமாக கூற, ஆதிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் வந்தது. தான் அவன் தாயின் வயிற்றில் உருவான போது அவரும் இதே அளவுதானே சந்தோஷத்தில் இருந்திருப்பார். தன்னை ஒவ்வொரு நாளும் பத்திரமாக பொத்தி பொத்தி தன் வயிற்றில் வைத்து பாதுகாத்து கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கியவர்களை இத்தனை நாள் சரியாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தம் அவன் மனதில் வந்து போனது. தான் தந்தையான தருணத்தில் தான் இதை உணர்ந்து கொண்ட ஆதி, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நாள் நீங்க என்னை எப்படி கஷ்டப்பட்டு பெத்தீங்க வளர்த்தீங்கன்னு நினைச்சு பார்க்காமலே இருந்துட்டேன். நான் உங்களை எல்லாம் கொஞ்சம் அலட்சியமா தான் நடத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன் என்றதும், ஆதி, உண்மையாலுமே நீதான் பேசுறியாப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று கூறவும் உடனே விஸ்வநாதன், ஆதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா என் மருமகளா தான் இருக்கும் என்றதும், ஆமாப்பா, கண்டிப்பா உங்க மருமக தான் காரணம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் காரணம் என்றதும் உடனே கண்மணியும் விஸ்வநாதனும் கோரஸாக, யாருப்பா அது, எங்களுக்கு தெரியாம என்று கேட்டதும் வைஷுவை பார்த்து சிரித்தவன் மீண்டும் கண்மணி விஸ்வநாதனை பார்த்து, வேற யாரு, எல்லாம் உங்க பேரப்புள்ளதான் என்றதும் இருவரின் கண்களும் விரிந்து விட்டது. ஹாதி என்ற கண்மணி வேகமாக வைஷ்ணவியின் அருகே வந்து அவளின் கையை பிடித்து, வைஷு, ஹாதி சொல்றது உண்மையா? ஆமாத்த என்று வெட்கப்பட்டு கொண்டே கூற, அடியே என் ராசாத்தி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அவளுக்கு திருஷ்டி கழிக்க, உடனே கௌதமியும் ஓடி வந்து, வைஷு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எங்களை பாட்டி ஆக்கிட்ட என்று மகிழ்ச்சியாக கூற, அதே நேரம் விஸ்வநாதனும் ராமுவும் வந்து ஆதியை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆதி, நீ இவ்வளோ சீக்கிரம் எங்களை தாத்தாவாக்குவன்னு நாங்க எதுவுமே பார்க்கல தெரியுமா என்று விஸ்வநாதன் கூற, ஆமாமண்ணா, நிச்சயமா ஆதி இந்த விஷயத்துல ஏதாவது வேற மாதிரி யோசிப்பான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கான், அதுவும் காலையிலேயே. ஆதி, வாழ்த்துக்கள்பா என்று ராமு கூறியதும், தேங்க்யூ சித்தப்பா, தேங்க்யூ சோ மச் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூற, உடனே கௌதமி கிச்சனுக்கு ஓடி சென்று ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டு வந்து கண்மணியிடம் கொடுக்க, அதை வாங்கியவர், வைஷு, வாழ்த்துக்கள்மா என்று அவளுக்கு ஊட்டிவிட்டார். பின்பு ஆதிக்கு ஊட்டிவிட்டு, ஆதி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இந்த விஷயத்தை கேட்கறதுக்காகத்தான் நாங்க காத்திருந்தோம். ஆனா என்ன, வைஷு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும்ன்ற மாதிரி நாங்க இருந்தோம். அதனாலதான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கல. ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று அவனை அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிட, அனைவரும் மிகவும் சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கௌதமி கண்மணியிடம், அக்கா, வாழ்த்துக்கள், நம்ம பாட்டி ஆயிட்டோம். ஆமா கௌதமி, உனக்கும் வாழ்த்துக்கள் என்று இருவரும் கட்டிப்பிடித்துக் கொள்ள, அதே நேரம் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும், டேய் தம்பி, நம்ம தாத்தா ஆயிட்டோண்டா என்று மாறி மாறி அணைத்து சந்தோஷப்பட்டனர். அந்நேரம் அங்கே தூங்கி எழுந்து வந்த அனு, என்ன இங்க ஹால்ல ஒரே சத்தமா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா
அப்பப்பா, இந்த பெரியவங்க தொல்லை தாங்க முடியல என்றதும் உடனே கௌதமி, கேண்டி, நீ எல்லாம் ஒரு வயசு பிள்ளையா? தூங்கி எழுந்து வர நேரத்தை பாரு, தூங்கு மூஞ்சி. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, இவளுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சான் என்றதும், அம்மா என்ன சொல்றீங்க? காலையிலேயே என்ன திட்டுறதை விட்டுட்டு என்ன சொல்ல வரீங்களோ அதை டைரக்டா சொல்லுங்க என்று கூறியதும் உடனே ஒரு ஸ்வீட்டை எடுத்து அவள் வாயில் திணித்தவர், ஹனு, நீ அத்தை ஆயிட்டடி, நம்ம வைஷு கன்சீவா இருக்கா என்றதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அம்மா, உண்மையாவா? ஆமாண்டி. அண்ணா அண்ணி, உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ணா, நான் அத்தை ஆயிட்டேன். இனிமே அந்த பாப்பாவுக்கு நான் மட்டும்தான் அத்தை, புரியுதுல்ல? புரியுது வாளு. அண்ணி, சீக்கிரமாவே பாப்பாவோ தம்பியோ பெத்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அப்பாடா, இனிமே எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, போர் அடிக்காது என்று சிறு குழந்தை போல பேசியவளிடம் ஆதி, ஹனு, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கும் கல்யாணம் பண்ண போறோம். நீ என்னடான்னா இன்னும் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போங்கண்ணா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கொஞ்ச நாள் இருந்து பாப்பா கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறியவள் வைஷுவை இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஹனி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்ஸ் அண்ணி என்று அவள் கன்னத்தை கிள்ளி முத்தம் வைக்க உடனே ஆதி, ஹனு, போதும், என் பொண்டாட்டிக்கு வலிக்க போகுது. ரொம்ப பண்ணாதீங்கண்ணா, நீங்க நல்ல நாள்லயே உங்க பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. இப்போ எங்க அண்ணி வயித்துக்குள்ள ஒரு பாப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்க கால் கூட தரையில படாத அளவுக்கு தான் தாங்குவீங்க என்று கிண்டல் செய்யவும், என்னையே கிண்டல் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா வாளு என்று அவளை விரட்ட, அதே நேரம் அவள் குடுகுடுவென்று தன்னுடைய அறைக்குள் ஓடிவிட்டாள். பிறகு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைக்க அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஏனென்றால் அவளின் மாமனார் மாமியார் அனைவரும் நின்று கொண்டிருக்க அவளை மட்டும் அமர வைத்ததால் சோஃபாவின் நுனியிலேயே சங்கடமாக அமர்ந்து கொண்டிருந்த மருமகளை பார்த்த விஸ்வநாதன், வைஷு, நீ இந்த வீட்டு மருமகளா நினைக்காத, இந்த வீட்டு பொண்ணா நினைச்சுக்கோ. அப்போ உனக்கு இதெல்லாம் சங்கடமா இருக்கவே இருக்காது, சரியா என்று கூறியவர் பின்பு அவள் அருகே வந்து அவள் தலையில் கை வைத்து, நல்லா இருமா, சந்தோஷமா இரு. உன்ன மாதிரி ஒரு மருமக இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த குடும்பமே குடும்பமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரியே ஒரு மகாலட்சுமியை எங்களுக்கு பெத்து கொடுத்துரு, சரியா? என்ன மாமா, எல்லார் வீட்லயும் முதல்ல பேரன் தான் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க என்னடான்னா பேத்தி தான் வேணும்னு ஆசைப்படுறீங்களே என்று ஆச்சரியமாக கேட்கவும், இல்ல வைஷு, நானும் உங்க அத்தையும் 2ஆவதா பெண் குழந்தை பெத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா என்ன பண்றது, ஆதி பிறக்கும் போதே உங்க அத்தைக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு குழந்தை வேண்டவே வேண்டாம்னு அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லைன்ற வருத்தத்தை நம்ம அணு வந்துதான் தீர்த்து வச்சா. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இன்னொரு மகாலட்சுமி வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு ஒரு பேத்தியை மட்டும் பெத்து கொடுத்துருங்க என்றதும், கண்டிப்பா மாமா, நீங்க கவலையே படாதீங்க என்று கூறினாள். இதுதான் என் மருமக, எப்படி கப்புன்னு புடிச்சுக்கிட்டா பாத்தியா என்று கூறிவிட்டு பிறகு ஆதியை பார்த்தவர், ஆதி, இனிமே வைஷுவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு வெளியில எல்லாம் அங்க இங்கன்னு போகாம வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் என்றார். என்ன மாமா, அப்ப என்னோட காலேஜ் எல்லாம் அப்புறம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு நீ காலேஜ் போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றதும் வைஷுவின் முகம் வாடி போய்விட்டது. அதை பார்த்த ஆதி, அப்பா, அத பத்தி எல்லாம் இனிமேதான் யோசிச்சு முடிவு பண்ணணும், பாத்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காகத்தான் வந்தேன் என்றவன் கண்மணியை பார்த்து, சரிம்மா, இப்ப என் பொண்டாட்டிக்கு காஃபி கொடுக்கலாமா என்றதும் உடனே கண்மணி, காஃபி டீ எல்லாம் குடிக்கவே கூடாது என்றவர் வேகமாக சென்று பால் கலந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க, அத்தை என்று பாவமாக அழைக்க, வைஷு, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாதுமா, அதுக்காகத்தான் சொல்றேன், சரியா? ஓகே அத்தை என்று கூறியவள் அந்த பாலை வாங்கி கடகடவென்று குடித்து முடித்ததும், சரியாதி, வைஷு அப்படியே மெதுவா மேல உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட கூட நான் ரூமுக்கே கொடுத்து விடுறேன். வைஷுவை கீழே இறங்கி வர வேண்டாம்னு சொல்லு, சரியா என்றதும் ஆதியும் ஓகேமா என்று கூறிவிட்டு வைஷ்ணவியை கையை பிடித்து மெதுவாக அழைத்து கொண்டு செல்ல
அதை பார்த்த கண்மணிக்கும் விஸ்வநாதனுக்கும் கண்களில் அவ்வளவு ஆனந்தம் பெருகியது. தாங்கள் எது நடக்கவே நடக்காது என்று நினைத்து பயந்து கொண்டிருந்தார்களோ அது இன்று நல்ல முறையில் நடந்துவிட்ட சந்தோஷத்தில் அவர்கள் முகம் பூரிப்பானது. ஒருவரையொருவர் பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொள்ள பின்பு அவரவர்கள் அறைக்கு சென்று விட்டனர். அப்பொழுது அறைக்குள் நுழைந்த கண்மணி விஸ்வநாதனிடம், என்னங்க, நம்ம தாத்தா பாட்டி ஆயிட்டோம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ இந்த விஷயம் எப்பவுமே நடக்கவே நடக்காதுன்ற அளவுக்கு நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சுட்டாங்க நம்ம பையனும் மருமகளும். சரியா சொன்ன கண்மணி. நம்ம மருமக வைஷு வந்து ஆதியை எந்த அளவுக்கு மாத்திருக்கா. இந்த மாதிரி ஒரு மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணுமா, சத்தம் போட்டு கூட பேசுனது கிடையாது. அதான் அவளோட அன்பால ஆதிய முழுசா மாத்திருக்கா. இப்படியே 2 பேரும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், அது போது எனக்கு. என்னங்க, நம்ம வைஷுவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஏன் கண்மணி இப்படி சொல்ற? ஆமாங்க, வைஷு கன்சீவா இருக்கிறது மட்டும் யசோதாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ நல்ல விதமா எடுத்துக்க மாட்டா. அதுக்கு தான் சொல்றேன். ஆமா, கரெக்டா சொன்ன. அவ ஏதாவது கோக்குமாக்கா யோசிச்சாலும் யோசிப்பா. அதனால வைஷுவ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது என்னவோ கரெக்ட் தான். நம்ம மருமகளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு, அதுவும் ஆதியோட குழந்தை. இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை வருஷம் ஏங்கி இருப்பேன். இன்னைக்குதான் என் கனவு நனவாயிருக்குது. அதனால வைஷுவை என் கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. சரிம்மா, அப்புறம் இந்த விஷயத்த சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் சொல்லணும் இல்ல? சொல்லணும் தாங்க. முதல்ல மருமகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அப்படி சொல்றியா? சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், வைஷுவுக்கு 3 மாசம் முடியற வரைக்கும் சொந்தக்காரவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றதும், சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ கவலையே படாத என்று இப்படி இவர்கள் மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி பகிர்ந்து கொண்டிருக்க, அதே நேரம் அறைக்கு சென்ற வைஷுவை ஒரு பூவை போல தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் அவளை வேகமாக 2 சுத்து சுத்த, ஐயோ ஆதி, என்ன பண்றீங்க, விடுங்க. என்னடி, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதோட வெளிப்பாடுதான் இதெல்லாம் என்று வேகமாக சுத்தி கொண்டிருக்க, ஐயோ ஆதி, பாப்பா இருக்கு வயிற்றுக்குள்ள, ஞாபகம் இருக்கா இல்லையா என்றதும் பட்டென்று நின்றவன், சாரி சாரி வைஷு. அப்பா, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. என்ன அது இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? சரி, ஃபர்ஸ்ட் என்ன இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன, சுத்தக்கூடாது அவ்வளவுதானே? ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ பாஸ், அந்த பொண்டாட்டியே நான் தான், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் உன்னை இன்னைக்கு கீழே விட மாட்டேன். ஹாதி, பிளீஸ் இறக்கி விடுங்க என்று அவள் கெஞ்சுவது போல கேட்கவும் உடனே அவளை நேராக மெத்தைக்கு தூக்கி சென்றான். அதை பார்த்த வைஷுவிற்கு கொஞ்சம் பதட்டமானது. ஆதி, என்ன பண்ண போறீங்க? அமைதியா வாடி, பிளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, அமைதியா வா என்று அவளை அழைத்து கொண்டு மெத்தையில் படுக்க வைத்து அவளது சேலையை நகர்த்தி விட்டவன் அவள் வயிற்றில் மிகவும் மென்மையாக முத்தம் வைக்க வைஷ்ணவிக்கு உடம்பெல்லாம் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஆதி, என்ன பண்றீங்க? இங்க பாருடி, இப்போ உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல. நான் என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறேன், நீ எதுக்கு நடுவுல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற? ஏனாதி, உங்களோட பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது. இவ்வளவு நாளா நான் தான் எல்லாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னா உங்க புள்ளகிட்ட தனியா போய் பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இருக்கட்டும், அப்ப இனிமே என்கிட்ட பேசாதீங்க என்று முகத்தை திருப்பிக் கொள்ள, ஐயோ என் செல்ல பொண்டாட்டி, நீ தாண்டி எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட், உனக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை, சரியா என்றவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, வைஷு, இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நிஜமாவே வார்த்தையில சொன்னா உனக்கு புரியாதுடி. எனக்கு புரியுது. ஏன்னா உங்களை விட அதிகமா நான் தான் மாசம் மாசம் இதை எதிர்பார்த்து காத்து கிடந்தேன். அப்படி இருக்கும் பொழுது இது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்னு என்னால உணர முடியுது. ஆமாண்டி, நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதன்ற அளவுக்கு நானே ஏங்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாத்துக்கோயேன். வைஷு, இந்த குழந்தைய நம்ம நல்லபடியா பெத்தெடுக்கணும்டி. கண்டிப்பா ஆதி. அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டரை பார்த்து செக் பண்ணணும். எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாதான் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். சரி வைஷு, ஓகே. அப்ப இன்னைக்கு நான் ஆன்டிக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிடுறேன். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா?
போலாம் ஆதி, கண்டிப்பா. அவங்க தான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. எனக்கு நிறைய நம்பிக்கையான வார்த்தையே சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளேயுமே ஒரு தெளிவு பிறந்துச்சு என்றவள் மெதுவாக எழுந்து அமர பார்க்க அவளை அப்படியே ஒரு தலகாணி எடுத்து வைத்து மெதுவாக சாய்த்து அமர்த்தியவன், வைஷு, நீ என்ன பண்ணினாலும் என்கிட்ட சொல்லுடி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, சரியா? என்ன அது, இது வம்பா இருக்கு. எழுந்து உக்காரதுக்கு கூடமா அவங்கள கூப்பிட்டு இருக்க முடியும்? நான் என்ன நடக்க முடியாமையா இருக்கேன்? ஏன்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆதி, நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா அம்மா அப்பாவையும் பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே வைஷு, நீ கவலைப்படாத, ஒரு நிமிஷம் இரு என்றவன் போனை எடுத்து டாக்டருக்கு போன் செய்ய 2 ரிங்கில் போனை எடுத்து டாக்டர், ஹலோ ஆதி, எப்படி இருக்க? ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். சொல்லுப்பா, என்ன விஷயம் கால் பண்ணிருக்க? வைஷு எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா ஆண்டி, அவ விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு ஆதி, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். வைஷு பிரெக்னண்டா இருக்கா. என்ன ஆதி சொல்ற, நிஜமாவா? எப்ப செக் பண்ணீங்க? இன்னைக்கு மார்னிங் தான் பிரெக்னன்சி கிட்ல செக் பண்ணிருக்கா. சரி, அந்த கிட்ல கோடு டார்க்கா இருந்துச்சா லைட் கலர்ல இருந்துச்சா? 2 கோடுமே நல்லா டார்க்கா தான் இருந்துச்சு. அப்படியா, சூப்பர் ஆதி. சரி, எதுக்கும் நீ வைஷு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா. நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிடலாம். ஸ்கேனா? அது எதுக்கு ஆண்டி இப்பவே எடுக்கணும்? குழந்தை கரெக்டான பொசிஷன்ல இருக்கான்னு பாக்கணும். சரிங்க ஆண்டி, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். எத்தனை மணிக்கு வரட்டும்? ஒரு 11:30க்கு கூட்டிட்டு வா. எனக்கு இன்னைக்கு மார்னிங் ஒரு சிசரியன் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் நான் வைஷுவை பார்க்கணும். சோ நீ 11:30க்கு வந்துரு. ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச். சரி ஆதி, வைஷுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லிடு. ஓகே ஆண்டி, கண்டிப்பா என்றவன் போனை வைத்து விட்டு, வைஷு, ஆண்டி உன்னை 11:30க்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அப்படியா ஆதி? சரி, ஓகே. வேற என்ன சொன்னாங்க? உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன பிளட் டெஸ்டா? ஐயோ ஆதி, கையில ஊசி எல்லாம் குத்துனா பயங்கரமா வலிக்கும். என்னடி, ஊசி குத்தாம எப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது? வேண்டாம் ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க. இல்ல, டெஸ்ட்ல தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்ட்டி சொன்னாங்க. அப்படியா, சரி ஓகே. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? உனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அது இப்பவே ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க? அதுவா, குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கான்னு செக் பண்ற ஸ்கேன் தானாமா, அதனால பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஆதி. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, என் கூடவே இருங்க. உங்க கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தா தான் எனக்குள்ள கொஞ்சம் தைரியமா இருக்கும். நீ ஏன் வைஷு கவலைப்படுற? நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன், உன்னை விட்டு அங்க இங்க கூட நகர மாட்டேன் என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கூறவும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. பின்பு காலை உணவு அறைக்கே வந்ததும் அதை சாப்பிட்டு விட்டு மருத்துவமனை செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். பிறகு இருவரும் கீழே இறங்கி வந்ததும் கண்மணி, ஹாதி, என்னப்பா எங்கேயாச்சும் வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, வைஷுவ ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. 2-3 டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கான், அப்படியே ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நான் ஆல்ரெடி பேசி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டேம்மா. 11:30க்கு வர சொல்லிருக்காங்க. நான் வைஷுவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடவா? போயிட்டு வா ஆதி, பார்த்து கவனமா போயிட்டு வா. வண்டியை மெதுவா ஓட்டு, நானும் கூட வரேனேடா, எனக்கும் ஆசையா இருக்கு. இல்லம்மா பரவாயில்ல, எனக்கு என் பொண்டாட்டிய தனியா கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசையா இருக்கு. அது சரி, பாத்தியா வைஷு, குழந்தை இன்னும் பிறக்க கூட இல்ல, என்ன கழட்டி விட்டுட்டான் அதுக்குள்ள. அத்தை, இதுக்கே எப்படி சொல்றீங்களே? ஃபர்ஸ்ட் அவர் கழட்டி விட்டது என்னதான். நான் என் குழந்தைகிட்ட பேசுறேன், நீ ஏண்டி என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்டாரு. இத நான் எங்க போய் சொல்றது? வைஷு, உனக்கே இந்த நிலைமைன்னா ரொம்ப கஷ்டம்தான். போதும் போதும், மாமியார் மருமகளும் இதுதான் சாக்குன்னு நான் ஏதோ ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்களே. சரி வா வைஷு, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம் ஆதி. அத்தை, பூஜை ரூம்க்கு வந்து எனக்கு குங்குமம் வச்சு விடுங்களேன் என்றதும் கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே வேகமாக பூஜை அறைக்கு சென்று குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வைஷுவிற்கு நெற்றியில் வைத்து விட்டவர், நீ கவலையே படாத வைஷு, நல்லபடியா போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும்.
தேங்க்ஸ் அத்தை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க மாமா கிட்ட சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேம்மா, மாமா டேப்லெட்ஸ் போட்டுட்டு படுத்திருக்காங்க என்று கூறவும் பின்பு வைஷுவை அழைத்து கொண்டு ஆதி காரில் செல்ல, அப்பொழுது கண்மணி, ஆதி மறந்துடாத, ஸ்பீடா போகாதப்பா, கொஞ்சம் ஸ்லோவாவே போ, ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ஏத்தாத. அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. சரிப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பாத்துட்டு உடனே எனக்கு போன் அடிச்சு சொல்லிடு. நீ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னால தாங்க முடியாது. கண்டிப்பாமா என்றவன் பிறகு அவர்களிடம் இருந்து விடை பெற்று வைஷுவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். ஹாஸ்பிட்டல் சென்றவர்கள் டாக்டரின் அறைக்குள் செல்லவும் ஆதியையும் வைஷுவையும் பார்த்த டாக்டர், வாங்க வாங்க ஆதி, வைஷு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றதும் தேங்க்யூ என்று அவர் முன்னால் சென்று அமர, வைஷு உனக்கு டேட்ஸ் எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு? 1 வாரம் தள்ளி போயிருக்கு டாக்டர். ஓ அப்படியா, சரி ஓகே. காலையில நீ ஃபர்ஸ்ட் யூரின்ல தானமா செக் பண்ண? ஆமா டாக்டர், 2 கிட்ஸ்ல டெஸ்ட் பண்ண, 2லயுமே 2 கூட தான் இருந்துச்சு. என்ன வைஷு, 2 கிட்ஸ்ல டெஸ்ட் பண்ணியா? ஆமா, எனக்கு ஒரு கிட்ல டெஸ்ட் பண்ணி சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அதான் இன்னொரு கிட்லயும். அது சரி, ஒரு நிமிஷம் என்றவர் சிஸ்டர் என்று அழைக்கவும் உடனே நர்ஸ் உள்ளே வந்ததும், சிஸ்டர் இவங்கள கூட்டிட்டு போய் பிரெக்னன்சி பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க, அப்படியே ஹீமோகுளோபினும் செக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர் என்றவர் வைஷுவை பார்த்து, மேடம் நீங்க வரீங்களா என்றதும் உடனே ஆதியை பார்த்தாள். உடனே ஆதி, நானும் வரேன்டி, வா. ஆண்டி நாங்க போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி ஆதி, நீங்க பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கேன் ரூமுக்கு வந்துருங்க, நான் அங்க வந்துடுறேன். ஓகே ஆண்டி என்றவன் வைஷுவை அழைத்து கொண்டு நேராக லேபுக்கு சென்று அவளுக்கு பிளட் டெஸ்டை கொடுத்து விட்டான். பிறகு ஸ்கேன் ரூம் உள்ளே சென்றதும் வைஷுவை அங்கிருந்த டேபிளில் படுக்க சொல்லினார்கள். வைஷு கொஞ்சம் பதட்டமாகத்தான் ஆகி போனாள். அவள் முகம் எல்லாம் வேர்த்தது போல இருக்க, உடனே ஆதி, இங்க ஏசி ஓடுதா இல்லையா என்று கேட்க, ஏசி ஓடுது சார், அவங்க கொஞ்சம் பதட்டமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று அந்த நர்ஸ் கொஞ்சம் பயந்தபடியே கூற, வைஷு இவ்ளோ கூலிங்கா இருக்கு, இதுக்கு மேல என்ன அப்புறம் உனக்கு? ஏண்டி இப்படி உனக்கு வேக்குது? நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியா என்ன? ஆமா ஆதி, கொஞ்சம் படபடப்பாதான் இருக்குது. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ ஏன் கவலைப்படுற என்று அவளது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, அதே நேரம் டாக்டர் உள்ளே நுழைந்தார். என்ன ஆதி, வைஷு என்ன சொல்றா? இங்க பாருங்க ஆண்டி, இவ்வளோ ஏசி ஓடுது, கூலிங்கா இருக்கு, ஆனாலும் இவளுக்கு வேக்குது. என்னன்னு கேட்டா எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குன்னு சொல்றா. நான் என்ன செய்யறது? வைஷு இங்க பாருமா, இப்போ வயித்துல குழந்தை இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த மாதிரி படபடன் எல்லாம் ஆகக்கூடாது, அது பேபிக்கு தான் ஏதாவது பிரச்சனையாகும், சரியா என்றதும், டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அதனாலதான் இந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச மாதிரி பாசிட்டிவ் வைபோட குட் வைப்ரேஷன்ல இருக்கணும். நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ உன் வயித்துல இருக்க குழந்தையும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். நீ பதட்டப்பட்டாலோ இல்ல டென்ஷன் ஆனாலோ குழந்தைக்கும் அதே மாதிரி தான் ஆகும் என்றதும், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணாலும் அது என் குழந்தைய எஃபெக்ட் பண்ணுமா? ஆமா வைஷு என்றவர் பின்பு ஸ்கேன் செய்ய தொடங்க, அதே நேரம் லேபில் இருந்து அந்த ஸ்கேன் ரூமிற்கு போன் வந்தது. போனை எடுத்த சிஸ்டர் டாக்டரின் காதில் வைக்க, ஹலோ என்றதும், டாக்டர் இப்போ ஒரு பிரெக்னன்சி பிளட் டெஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அது பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவங்களோட ஹீமோகுளோபின் தான் ரொம்ப கம்மியா இருக்கு டாக்டர். எவ்வளவு இருக்குது? 8க்கும் கம்மியா இருக்குது. என்ன சொல்றீங்க, அவ்வளவு கம்மியா இருக்கா? சரி ஓகே, நான் டேப்லெட்ஸ் கொடுத்துக்கிறேன் என்றவர் போனை வைத்து விட்டு, ஆதி பிளட் டெஸ்ட்ல பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஸ்கேன் பண்ணி பேபி எந்த பொசிஷன்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் என்று டாக்டர் கூறவும் ஆதிக்கும் வைஷ்ணவிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த ஆதி அவள் கைமேல் தன் கையை வைத்து மெதுவாக நீவி கொடுத்து கொண்டிருந்தான். ஸ்கேன் பார்த்து கொண்டிருந்த டாக்டர், ஆதி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. ஓகே ஆண்டி, ரொம்ப சந்தோஷம். சரி வைஷு, இப்ப எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு, ஆனா குழந்தைக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரல, அது இப்போ வராது, இன்னும் 2 வாரம் ஆகும். அதனால நீங்க 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மறக்காம வந்துடணும். நான் எப்பன்னு சொல்றேன், சரியா என்றதும் ஆதி,
சரிங்க ஆண்டி, நீங்க எப்போ வரணும்னு சொல்லுங்க, அப்ப நான் வைஷுவை கரெக்டா கூட்டிட்டு வந்துருவேன். சரி ஆதி, இப்போ வைஷுவை கூப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு வா. ஓகே ஆண்டி, நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன் என்றதும் உடனே வைஷ்ணவி எழுந்து, ஆதி நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிடி என்றவன் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்லவும் அங்கிருந்த ரெஸ்ட் ரூமுக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவள் பிறகு வெளியே வந்து ஆதியின் மேல் கை வைக்கவும், சரி வைஷு வா, நம்ம ஆண்டியை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று மருத்துவரின் அறைக்கு உள்ளே சென்றனர். இங்க பாரு ஆதி, வைஷு பிரெக்னண்டா இருக்கா. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். குழந்தையும் கரெக்டான பொசிஷன்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. அது என்னன்னா, வைஷுவுக்கு பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கறேன். எல்லாமே கரெக்ட் டைம்க்கு கொடுக்கணும். ஒரு நாள் கூட டேப்லெட்டை மிஸ் பண்ண கூடாது. வைஷு நல்லா சாப்பிடணும். நிறைய ஃப்ரூட்ஸ், கீரை, காய்கறிகள் சாப்பிடணும். இந்த டைம்ல வேண்டாம்னு எதையுமே ஒதுக்க கூடாது. நீ எந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுறியோ அந்த அளவுக்கு உன்னோட குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைக்காகவாது நீ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுதான் ஆகணும் என்றதும், கண்டிப்பா டாக்டர், நான் நல்லா சாப்பிடுவேன் என்று சொன்னவளின் தைரியத்தை பார்த்து வியந்தவர், ஆனா வைஷு நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல என்றதும் அவள் முகம் குப்பென்று சிவந்து விட்டது. என்ன அப்படி பாக்குற? லாஸ்ட் டைம் நீ வந்து பிரெக்னன்ட் ஆக மாட்டேன்னு அவ்வளவு ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் இப்ப பாரு, நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு. அப்புறம் ஆதி, நீங்க ஹனிமூன் போக போறேன்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா ஆண்டி, நாங்க போயிட்டு வந்தோம். ஓ, அதான் விஷயமா? சரி, எந்த பிளேஸ்க்கு போனீங்க? மாலத்தீவு. சூப்பர் ஆதி, செம்மையான பிளேஸ் தான் சூஸ் பண்ணிருக்க. பரவாயில்ல, ஹனிமூன் போயிட்டு வந்தது வீண் போகல, அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிடுச்சு என்று சிரித்து கொண்டே மருத்துவர் கூறவும் ஆதிக்கும் வைஷ்ணவிக்கும் மிகவும் கூச்சமாக போய்விட்டது. பின்பு அவர் எழுதி கொடுத்த ஃபைலை வாங்கி கொண்டு எழுந்தவர்கள், சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம் என்று வைஷு சொல்லவும் உடனே ஆதியும், ஓகே ஆண்டி, அப்போ நாங்க கிளம்புறோம். திரும்ப 2 வீக்ஸ் கழிச்சு ஸ்கேனுக்கு கூட்டு வரேன். ஓகே ஆதி, ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க, அவர் ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு டைமுக்கு எல்லாமே சாப்பிட கொடுங்க என்று கூறினார். அதற்குள் வைஷு, டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு என்று தயங்கி கேட்க, என்ன டவுட் வைஷு? இல்ல, எனக்கு காலேஜ் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் 1 இயர் தான் இருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் காலேஜ் போகலாம் இல்ல? தாராளமா போகலாம் வைஷு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்ததுக்கு அப்புறம் நீ போ. அது வரைக்கும் இந்த 2 வாரமும் நீ ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அப்படிங்களா டாக்டர்? சரி, ஓகே என்றதும் உடனே ஆதி, ஆண்டி, பேபிக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரலன்னு சொல்றீங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? இவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் பீட் வராது ஆதி, இன்னும் 2 வீக்ஸ் ஆகும். அதனால நம்ம 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ற ஸ்கேன்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலா எல்லாருக்கும் நடக்கிறது தான். சோ டோன்ட் வரி. வைஷு, 2 வீக்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீட்லயே இருந்துக்கோ, அதுக்கப்புறமா காலேஜ் போலாம். ஓகே டாக்டர் என்று கூறிவிட்டு வெளியே வந்தவர்கள் டாக்டர் எழுதி கொடுத்த அனைத்து மருந்து மாத்திரைகளையும் வாங்கி கொண்டு பின்பு நேராக வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு போகும் பொழுது வைஷ்ணவி, ஆதி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு என்று கூறவும் உடனே அவள் கைமேல் தன் கையை எடுத்து வைத்தவன், வைஷு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆனா ஆன்டி சொன்னதை கேட்டல்ல, ஒரு 2 வீக்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும்டி. புரியுதாதி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் என்னையும் நம்ம குழந்தையையும் பத்திரமா பாத்துக்குவேன். பரவாயில்லையே, என் பொண்டாட்டி எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறா. பின்ன இந்த வைஷு என்ன அவ்வளோ முட்டாளா? அது சரி என்றவர்கள் போகும் வழியிலேயே வீட்டிற்கு ஸ்வீட்டையும் வாங்கி கொண்டு சென்றனர். இவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று ஹாலிலேயே அமர்ந்து கொண்டிருந்த கௌதமி, கண்மணி, ராமு, விஸ்வநாதன் 4வரும் இவர்கள் உள்ளே நுழைந்ததும் வேகமாக எழுந்து ஓடி வந்த கண்மணி, ஆதி, வைஷு, டாக்டர் பாத்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அம்மா, இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்கேன் எடுத்தும் பாத்துட்டாங்க, குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்குதான். இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்லிருக்காங்க ஹார்ட் பீட் செக் பண்றதுக்காக. அப்புறம் சில அயன் டேப்லெட், விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் இவளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ரெகுலரா கொடுக்க சொல்லி. அதே மாதிரி கீரை, காய்கறி, பழம் இதெல்லாம் கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வைஷுவுக்கு பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குதாம்மா,
அதனால டெலிவரியில காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆதி இப்படி சொல்ற? வைஷு, இனிமே உன்னை முழு நேரமும் கவனமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் என்னென்ன கொடுக்கறனோ அதை மறுக்காம நீ சாப்பிடணும், சரியா? அத்தை, டாக்டர் குழந்தைக்காகன்னு சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பா நீங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், நீங்க கவலையே படாதீங்க என்று கூறியதும், சரி சரி வா என்று அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்து விட்டு வேகமாக கிச்சனுக்கு சென்று ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தார். பின்பு வைஷ்ணவிக்கும் ஆதிக்கும் கொடுக்க அதை வாங்கி குடித்த வைஷ்ணவி, அப்பாடா, வெயில்ல போயிட்டு வந்து உங்க கையால ஜூஸ் குடிக்கும் போது எவ்வளோ ஹாப்பியா இருக்குது. நீ கவலையே படாத வைஷு, உன்னை எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு என்று கூறவும், எனக்கு தெரியாத அத்தை நீங்க என்னை எப்படி பாத்துப்பீங்கன்னு என்று சொன்னவள் பின்பு ஜூஸை குடித்து முடித்ததும் ஆதியிடம், ஆதி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்குது, நம்ம மேல ரூமுக்கு போலாமா? கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது என்றதும் உடனே கண்மணி, ஆதி, நீ வைஷுவ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. இந்த மாதிரி டைம்ல இப்படிதான் டயர்டா இருக்கும், தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதனால என்னடா வைஷு தூங்கிட்டே இருக்கான்னு நீ எதுவும் பதட்டப்படாத, சரியா? சரிம்மா, அவ தூங்கிட்டே இருக்கான்னு கொஞ்சம் அலட்சியமா விட்டுறாம அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட் டைம்க்கு கொடுத்துடணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, என் மருமகளை கூட்டிட்டு போ என்றதும் சோஃபாவில் இருந்து எழுந்த வைஷுவிற்கு அப்படியே தலை கிறுகிறுவென்று சுற்றி கொண்டு வரவும் ஆதியின் கைகளை இறுக்கமாக பிடிக்க பட்டென திரும்பி பார்த்தவன், வைஷு என்னாச்சுடி என்று கேட்க, ஒண்ணுமில்லாதி, சட்டுன்னு எந்திரிச்சனா அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு வருது, என்னால ஸ்டெடியா நிக்க கூட முடியல என்று கூறியதும் உடனே பதறிய கண்மணி, ஆதி, பேசாம கீழே இருக்க ரூம்லயே படுக்க வச்சிடலாமா? இல்லம்மா, அவளுக்கு எங்க ரூம் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன் மெதுவாக அவளை தன் இரு கைகளில் ஏந்தி கொண்டு, அம்மா, நாங்க மேல ரூம்ல இருக்கோம் என்றதும், சரிப்பா, பார்த்து கவனமா தூக்கிட்டு போப்பா என் மருமகளை என்று கூறினார். தன் மனைவியை ஒரு குழந்தையை போல தூக்கி கொண்டு மெதுவாக படியில் ஏறியவன் தன்னுடைய அறைக்குள் நுழைந்து மெத்தையில் படுக்க வைத்தான். இப்போ ஊக்குவேடி உனக்கு? கொஞ்சம் பரவாயில்ல ஆதி, இருந்தாலும் எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? இது என்ன கேள்வி, நீ அமைதியா படுத்து தூங்கு என்று அவளுக்கு போர்வையை எடுத்து போர்த்தி விடவும், ஆதி, என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல? இல்லடி, நான் இங்கதான் இருக்கேன், இன்னைக்கு ஆபீஸ் கூட போக மாட்டேன், நீ கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. சரி, கண்டிப்பா ஈவினிங் அத்தை மாமாவை போய் பார்க்கலாம், சரியா? ஓகே ஆதி என்றவள் சந்தோஷமாக அவனது கையை எடுத்து தனது கன்னத்தில் வைத்துக் கொண்டு அவனுடைய கதகதப்பினிலேயே அமைதியாக உறங்கி போனாள்.